சிவகாமியின் சபதம் நாவலில் கல்கியின் எழுத்தை கொண்டாடலாம். பொன்னியின் செல்வனில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். சிவகாமியின் சபதம் நேரில் பேசுவது போல் எளிமையாக இருக்கும். இதையும் கூட சினிமா எடுக்கலாம். பொன்னியின் செல்வன் படத்தை விட நல்லா தான் இருக்கும். வார்த்தைகளை அருமையா கோர்த்து எழுதியிருப்பார். சரி கதைக்கு வருவோம். புலிகேசி அவரோட தளபதிகளோட ஜைன மத குருமார்களை பார்த்து கேலி பேசி சிரிச்சு கொண்டிருக்காரு. ஆமா, மத குருமார்களை தனியா இருந்தா நம்ம பேசி சிரிக்கதான் செய்வோம். வீரர்கள் பரஞ்சோதியை கட்டி இழுத்து வந்து மன்னர் புலிகேசியின் முன் நிறுத்துகிறார்கள். நிறுத்தின புலிகேசி இடி இடிக்கிற குரல்ல, யார் இந்த பையன், எங்க கொண்டீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா பரஞ்சோதிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாஷை தெரியல. அந்த வீரர்கள்லாம் பரஞ்சோதி கையில இருந்து எடுத்த அந்த ஓலையை கொண்டு வந்து புலிகேசிட்ட நீட்டுறார். அவர் அதை பாக்குறாரு. வாசிச்சு பார்த்துட்டு பரஞ்சோதிட்ட கேட்கிறார். கேட்டா அவனுக்கு அப்பயும் பதில் சொல்ல தெரியல, ஏன்னா பாஷை தெரியாது இல்லையா, அதனால ஒன்னும் பதில் சொல்ல தெரியல. உடனே புலிகேசி வஜ்ரபாக கூட்டிட்டு வாங்க, அவருக்கு தான் சரியான பாஷை தெரியும், நம்ம கேட்டுடலாம் அப்படிங்கிறார். அவங்க போய் கூட்டு வராங்க. வேகமா ஓடி போய் வஜ்ரபாக கூட்டிட்டு வராங்க. அவர் வர்றாரு. வந்து ராஜாதி ராஜா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு பணிவோட கேட்கிறார். கேட்ட உடனே புலிகேசி சொல்றாரு, இந்த பையன் ஏதோ ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கா, இது உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் அந்த ஓலையை எடுத்து வாசிச்சு பாக்குறாரு. ஆமா, அந்த பையனை நேத்தே நான் மகேந்திரவாடி சத்திரத்துல பார்த்தேன், ஆனா நல்லா இவன் பேசல அப்படிங்கிறாரு. அந்த ஓலையை வாங்கி பார்த்துட்டு ஏதோ அஜந்தாவர்ண ரகசியம் பத்தி எழுதியிருக்கு அப்படிங்கிறாரு வஜ்ரபாகு. ஆமா, நாகநந்தி அப்படி எழுத வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறார். உடனே வஜ்ரபாகு சொல்றாரு, உங்க சகோதரன் வேங்கி மன்னனுக்கா இருக்குமோ, அந்த மன்னருக்காக ஏதாவது செய்தி எழுதி இருப்பாரோ அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கலாம், நாளைக்கு காலையில சில வீரர்கள்லாம் அங்க போறாங்க, அவங்களோட இந்த பையனை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஏதாவது செய்தி இல்லைன்னா உடனே இந்த பையனை சிறைச்சேதம் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு கடுமையா சொல்லிடுறாரு. உடனே சரின்னு பரஞ்சோதியோட கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க. வஜ்ரபாகு அப்படியே போற போக்குல பரஞ்சோதிட்ட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அலேசியா சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் வந்து ஒரு 9 வீரர்கள் அவங்களோட சேர்ந்து பரஞ்சோதியை அனுப்புறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு குதிரையில படு ஸ்பீட்ல போறாங்க. ஒரு பொழுது சாயிரம் ரொம்ப தூரம் போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு பாழடைஞ்ச வீடு வருது. அந்த வீட்டுக்கிட்ட போய் நிறுத்துறாங்க. இந்த இடத்துல வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போமா அப்படின்னு நிறுத்துறாங்க. அப்படியே பார்த்தான்னா அந்த வீட்டு வாசப்படியில ஒரு வயசான கிழவன் உட்கார்ந்து இருக்காரு. அவற்றை அந்த வீரர்கள்லாம் என்ன ஏதுன்னு ஏதோ விசாரிக்கிறாங்க. அவருக்கு ஒன்னும் சரியா பதில் சொல்லல, ஏதோ விட்டு விட்டு பேசுறாரு. சரி, எதுவும் பிரச்சனை இல்ல, நம்ம இங்க ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எல்லாம் போய் தங்குறாங்க. குதிரை எல்லாம் கெட்டெல்லாம் எடுத்து ஓரமா கட்டி வைக்கிறாங்க. விடிகால நேரம் பரஞ்சோதியை வந்து இருந்த அந்த கிழவன் எழுப்புற. அப்படி கிழவன் எழுப்பும் போதுதான் பரஞ்சோதி கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் வஜ்ரபாகு. உடனே வஜ்ரபாகு என்ன செய்றாரு, வா நீ நானும் உடனே புறப்படுவோம் அப்படின்னு வஜ்ரபாகும் பரஞ்சோதியும் குதிரையில் ஏறி வேகமா புறப்படுறாங்க. பின்னாலே இந்த அந்த சளுக்க வீரர்கள் கேட்கட்டோன்னே சத்தமா பேசிட்டு தான் புறப்படுவாரு. அவங்க எந்திரிச்சு அவங்கள விரட்டிட்டே வருவாங்க. வஜ்ரபாகு ரொம்ப வேகமா 2 பேரும் வேகமா போவாங்க. கொஞ்சம் நிறுத்தியும் போவாங்க வரட்டும்னு. ஒரு மலை கோவில் வரும். அந்த கோவில் கிட்ட போய் 2 பேரும் குதிரையை நிறுத்திட்டு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சளுக்க வீரர்கள்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து அந்த 9 பேரோட சண்டை போடுவாங்க. இதுல 3 சளுக்க வீரர்கள் பரஞ்சோதியோட வாளுக்கு அடிபட்டு விழுந்துருவாங்க. இவர் வந்து வஜ்ரபாகு வந்து ஒரு 5 பேரை கொண்டு தள்ளிடுவார். ஒரு சளுக்க வீரன் மட்டும் என்ன செய்வான், குதிரையை திருப்பிக்கிட்டு வந்த வழியில வேகமா போக ஆரம்பிப்பான். அதுக்கு பார்த்த உடனே வஜ்ரபாகு வேகமா ஒரு ஈட்டி எடுத்து அவன் மேல எரிஞ்சிருவார். அவனும் செத்து விழுந்துருவான். வஜ்ரபாகு இப்படி முதுகுல வேல் எரிஞ்சிட்ட உடனே பரஞ்சோதிக்கு ரொம்ப கவலையாயிருது. என்னது இது, அநாகரிகமா முதுகுல போய் வேலை எறிகிறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றான். அதுக்கு வந்து வஜ்ரபாகு சொல்ற, தம்பி அவனை விட்ட நம்ம தப்பி போனதை சளுக்கர்களுக்கு உடனே தெரிய வரும், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் சரின்னு சமாதானமாகி 2 பேரும் திரும்ப பிரயாணம் பண்ணிக்கிட்டே போறாங்க. போகும்போது பேசிக்கிட்டே போறாரு. அப்புறம் தூரம் போன உடனே பல்லவ வீரர்கள்லாம் இறங்கி இருக்கிற இடம் வரும். இடம் வரும்போது அது சின்னதா இருக்கும். பல்லவ வீரர்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் குதிரைகள் இருக்கு, கொஞ்சம் யானைகள் இருக்கு. அது எங்க சளுக்கர்கள் எவ்வளவு பெருசா இருக்கு, பல்லவர்கள் எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு பரஞ்சோதி நினைச்சுக்கிட்டு அது சொல்றாரு வஜ்ரபாகிட்ட. வஜ்ரபாகு சொல்றாரு, அப்போ பல்லவ சைனியம் தோத்து போயிரும் நீ நினைக்கிறியா அப்படிங்கிறார். இல்லவே இல்ல, தோக்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா, நம்ம பக்கம் தர்மம் இருக்கு. தர்மம் இருக்கும் போது நம்ம தோக்குறதுக்கு சான்ஸே இல்ல. அதோட மகேந்திரவர்மர் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவர் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்ட உடனே சரி அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. அப்போ பரஞ்சோதி கேட்கிறாரு, என்கிட்ட ஒரு ஓலை இருக்கே, இதை கொண்டு போய் நான் ஏதோ பிட்சிட்டல கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வஜ்ரபாகு சொல்றாரு, அது உங்ககிட்ட நீ எடுத்துட்டு வந்த ஓலை இல்ல, அது நான் எழுதி வச்ச ஓலை. நீ எழுதி வச்ச ஓலையை நான் அப்பவே எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். என்ன எழுதியிருந்தது அதுல அப்படின்னு கேட்கிறார். அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, உடனே நேர வந்து காஞ்சிபுரத்துல சக்கரவர்த்தியா முடிசூட்டிக்கோங்கன்னு புலிகேசிக்கு எழுதியிருந்தது அப்படிங்கிறார். பரஞ்சோதிக்கு ரொம்ப திடுக்குன்னு ஆயிப்போச்சு. அப்படிப்பட்ட ஓலைவா நான் தூக்கிட்டு வந்தேன், என்ன அநியாயம், எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு அப்படிங்கிறார்.
அதெல்லாம் கவலைப்படாத, இப்படிதான் நடக்கும், இதெல்லாம் நம்ம முன்கூட்டி பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் புறப்படுறேன், நீ வந்து வேணா பல்லவ சைனியத்துல சேர்ந்துக்கிடணும்னு சொல்லில, போய் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போன உடனே கொஞ்ச நேரத்துல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க அப்படின்ற சத்தம் எல்லாம் கேக்குது. ஏக தடபடலா இருக்கு. இப்ப வந்து பரஞ்சோதி அங்க போய் பல்லவ சைனியத்துல தன்னை இணைச்சுக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது வஜ்ரபாகு தான் மகேந்திரவர்ம பல்லவர் அப்படின்னு. எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு கெட்டித்தனம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு பரஞ்சோதி. இனிமே அடுத்த பாகம் தொடரும். இந்த பாகம் முடிஞ்சிருது, 2ஆம் பாகம் அடுத்த இதுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன்.